என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. ப்ளீஸ் உள்ள வா தீபா. எனக்கு கொஞ்சம் போக விடுங்க ப்ளீஸ். இனிமே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. என்ன தீபா, என் பிறந்த நாளுக்கு வாழ்த்து வந்துட்டு இப்படி கோச்சிட்டு போறியே? என்கிட்ட இனிமே எதுவும் பேசாதீங்க. அதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது. நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். ப்ளீஸ் உள்ள வா தீபா. நான் இதுக்கு இனிமே உள்ள வரணும்? நீங்க எப்படிப்பட்ட ஆள்னு இப்பதான் எனக்கு தெரியுது. என் பிறந்த நாள்ல வாழ்த்து வந்துட்டு இப்படி கோச்சிட்டு போறியே தீபா. நான் ஏமாந்துட்டேன். ஏமாந்துட்டியா தீபா? தீபா ஒரு நிமிஷம். தீபா நான் சொல்றத கேளு. தீபா போகாத தீபா. தீபா ச்சே. மஞ்சு நீ இங்கதான் இருக்கியா? பாத்தியா நான் கூப்பிட மதிக்காம போயிட்டா. அப்படியா? அவ போனா போட்டும், நீங்க என் கூட வாங்க. ஆர்கிமிடிஸ் சார். என்ன தீபா? நான் தீபா இல்ல, நான் மஞ்சுளா. கனடால இருந்து வந்திருக்கேன். 2 வருஷத்துல ஆளே இப்படி மோசமா மாறிட்டீங்களே. நான் அப்படியே தான் இருக்கேன். அந்த தீபாவுக்கும் உங்களுக்கும் எத்தனை நாளா பழக்கம்? கொஞ்ச நாளா தான். எப்படி ஏற்பட்டுச்சு? ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல அந்த மெடிக்கல் காலேஜ் பொண்ணை காப்பாத்தினேன். ஓ, டாக்டர் பொண்ணா? அன்னையில இருந்து உங்க 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டீங்களா? உங்க பர்த்டேக்கு அவளை வர சொல்லி உங்க ரூம்லயே செலிப்ரேட் பண்ணலாம்னு இருந்தீங்க. நான் குறுக்க போந்து உங்க 2 பேர் பிளானையும் நடக்க விடாம பண்ணிட்டேன். அப்படிதானே? அது மாத்திரமா, அவ உள்ள வந்த நேரம் நாம 2 பேரும் கைய கோத்துக்கிட்டு டான்ஸ் பண்றத பார்த்ததும் அவளுக்கு உங்களோட கள்ளத்தனெல்லாம் சில வினாடிகளே தெரிஞ்சு போச்சு. உங்க முகமூடியும் கிழிஞ்சு போச்சு. நீங்க கெஞ்சி கூத்தாடியும் உங்களை சட்டை பண்ணாம கோச்சுக்கிட்டு கொண்டு வந்த பொக்கைய ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு, ஆண்டவா நீயே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பான்னு உங்களை கண்டுக்காமையே போயிட்டா. செவத்துல ஒரு அழகான கார் படம் இருந்துச்சு, அதை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு போறா. இவ்ளோ ஆக்ரோஷம் அவளுக்கு எதுக்காக வரணும்? அவளோட ஆவேசத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு டேவிட். ஆமா, உங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு ஆழமான நட்பு இருக்கும் போல தோணுதே. ஆண்டவா, என்னப்பா இப்படி ஒரு சோதனை? என் வாழ்க்கையில எப்படியோ என்ன நல்ல நேரத்துல இங்க கூட்டிட்டு வந்துட்ட. இந்த நேரத்துல நான் மட்டும் வரலன்னா அந்த அம்மாவோட கிளினிக்ல அட்மிட் பண்ணி உங்க உடம்ப பார்ட்டா ஸ்கேன் பண்ணிருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி உங்க உடம்பெல்லாம் ஆபரேட் பண்ணி டெஸ்ட் பண்றேன்னு உங்க ரத்தத்தெல்லாம் சொட்ட சொட்டா எடுத்து உங்களை ஒஸ்டாக்கி இந்த கார் இன்ஜினியரை தன்னோட ஐசி யூனிட்ல வச்சு நிரந்தர பேஷண்ட் ஆக்கி தினம் ரா பகலா. ஆண்டவா, நல்ல நேரத்துல என்ன அவர்கிட்ட அனுப்பி என்னையும் இவரையும் காப்பாத்திட்ட. என்ன மஞ்சு இப்படி என்னெல்லாமோ பேசுற? கூடாதுதான் டேவிட். ஆனா உங்க மேல இருக்க அக்கறை என்ன அப்படி பேச வைக்குது. உங்களை நான் எப்படி எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன்னு தெரியுமா? எனக்கு சமமா நீங்களும் சம்பாதிப்பீங்கன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இங்க வந்தேன். இப்பதான் தெரியுது, என்ஜினியர் டாக்டர் அம்மாவுக்கு டிரைவிங் கத்து கொடுக்குறீங்களா? ஏங்க டேவிட், இந்த இன்ஜினியர் அம்மாவை மறந்துட்டு அந்த டாக்டர் அம்மாவை பிக்கப் பண்றீங்களா? பிக்கப்போட நிக்குதா இல்ல தினமும் செக்கப்பும் நடக்குதா? மஞ்சு என்ன மஞ்சு இப்படி எல்லாம் பேசுற? நாகரிகமாவா இருக்கு? எது சார் நாகரிகம்? நான் மேல்நாடு போயும் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன பத்திரமா காப்பாத்தி உங்ககிட்ட புனிதமா வந்திருக்கிறதா, இல்ல உங்க பக்கத்துல நான் இல்லன்னு அந்த தீபா கூட கூட்டு சேர்ந்து என்ன சுத்தமா மறந்துட்டு தெரியறதா? இதுவா நாகரிகம்? இதெல்லாம் நியாயமா டேவிட்? உன்கிட்ட பேசவே எனக்கு மனசாட்சி உறுத்துது. என்ன மன்னிச்சிரு மஞ்சு. உங்க குறைகளை நான் வேதனையோட சொன்னேன். உங்க தப்புகளுக்கு மன வருந்தி மன்னிப்பும் கேக்குறீங்க. ரியலி யூ ஆர் கிரேட் டேவிட். கல்யாணமாகி குழந்தை குட்டிங்க பெத்து பல வருஷங்களா குடும்பம் நடத்தினவங்க கூட ஒரு சின்ன தப்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்காததால டைவர்ஸ் வரைக்கும் போய் நரக வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா நீங்க நமக்கு கல்யாணமே ஆகாட்டியும் நீங்க எனக்கு தாலி கட்டின மாதிரி உங்க அடக்கத்தால என்ன அரவணைக்கிறீங்களே. யூ ஆர் ரியலி கிரேட். உங்க பிறந்த நாளில உங்களை மனசார வாழ்த்துறத விட்டுட்டு கோவமா பேசிட்டேன். சாரி டியர். போ மஞ்சு, 2 வருஷமா நீ என்கிட்ட பேசாம இருந்தல்ல,
இப்ப நீ எதை வேணாலும் பேசு, தாராளமா பேசு. திட்டியும் பேசு, பாராட்டியும் பேசு. நீ என்ன வாழ்த்தி பாட்டு பண்ண, சந்தோஷப்பட்டேன். அப்புறம் என்ன கோச்சு பேசுன, ஓகே. ஏன் ராசாத்தி, உன்னோட வாழ்த்துக்களையும் திட்டுக்களையும் இந்த டேவிட் சந்தோஷமாவே ஏத்துக்கிறேன். ராசாத்தி ஏன் ஆசரா சாத்தி ராசாத்தி ஏ ராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. என்னோடு நீ இருக்கும் நேரங்கள் நம் வாழ்க்கைக்கு இனி வசந்த காலங்கள். ராசாத்தி ராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. ராசாவே என்ன ராசாவே, இந்த வீணை என்னை தொட்டு மீட்டு ராசாவே. உன்னோடு நான் பாடும் பாடல்கள் அவை சொர்க்கலோக சுகபோக காலங்கள். ராசாத்தி ராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. முத்து காரைக்குடிக்காரர் வருவாரு, அந்த அம்பாஸ் ரெடி பண்ணி கொடுத்துரு. சரிண்ணா. வேற ஏதாவது பாத்துக்க. என்னையா பிரேக் பிடிக்கல. என்னது பிரேக் பிடிக்கலையா? நீ பிடிச்சாதான் நிக்கும். ஆமா, ஏன் மேல கூட்டிடுச்ச? எங்கேயாவது இடிச்சாதானே நிக்கும். எதுக்கு இங்க வந்த? வண்டியை ரிப்பேர் பண்ணணும். இது 4 வீலர் ஷாப்பு. கார் மட்டும் தான் பாப்போம். 2 வீலர் நோ. அங்க போயிரு. அண்ணன் யாருன்னு தெரியும்ல? அண்ணனா? சரி சரி பாத்துறோம். இறங்கு இறங்கு. அது மைலேஜ் குறையா கொடுக்குமே. கார்பரேட்டர் க்ளீன் பண்ணனும். ஆமாய்யா. எவ்வளவு ஆகும்? 300 ரூபா ஆகும். சரி. இரியா 300 ரூபா தானே? இந்தா வச்சுக்க. இன்னும் வேலை, இந்த ரிப்பேர் வேலை இருக்கு. இன்னும் கிளட்ச் பிளேட் மாத்தணும், செயின் மாத்தணும், ஃபுல்லா என்ஜின் சர்வீஸ் பண்ணணும். புது வண்டி மாதிரி கொடுத்துருவேன். 3000 ரூபா ஆகும். 3 ரூபாயா? அது மட்டுமா, டிங்கரிங் ஒர்க், பெயிண்டிங் எல்லாம் பண்ணி இந்த ஷோரூம்ல புதுசா எடுப்பேன் பாரு, அது மாதிரி கொடுப்பேன். இப்ப எவ்வளவுதான் வேணுங்கிற? 2000 ரூபா அட்வான்ஸ் கொடு. 2000 ரூபாயா? என்கிட்ட இல்லையா? கவலையே படாத, மார்வாடி கடையில வச்சு வாங்கிக்கிறேன். மார்வாடியா? யோ, எனக்கு ராசியான வண்டியா? பல தேர்தல பார்த்த வண்டியா? துட்டா குடி, அதிகம் பேசாத. சின்ன வேலைன்னு வந்து 1000 கேட்டுட்டு இருக்க. புதுசா கொடுத்துருவல்ல? சரி. இங்க எல்லாமே தடவை. கேட்ட பணத்தை வச்சுக்க. கிளம்பு. அப்ப வண்டி எப்ப கிடைக்கும்? 2 வாரம் ஆகும். 2 வாரமா? ஆமாய்யா, புது வண்டி மாதிரி தரணும்ல. அதிகமா பேசாத, கிளம்பு. பாத்தியா, வண்டி ராசியான வண்டியா? வரட்டுமா? வர்றேன். எம்எல்ஏக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்கப்பா. ஏண்டா இடிச்சு புட்டு அண்ணன் யாருன்னா கேக்குற? மோட்டர் பைக்கை விட்டுட்டு இல்ல, வண்டி எடுத்து உள்ள போடுற. மை டியர் டேவிட், உங்க பிறந்தநாள் பரிசா நம்ம கார் கம்பெனியோட முதல் மாடல் கார் தயாரிக்க தேவையான 5 லட்சம் ரூபாய்க்கான செக்க இந்த குட்டி கார் கிஃப்டோட இணைச்சிருக்கேன். உங்க இதய நாயகி பிரதீபா. என்னங்க டேவிட், புயல் அடிச்சு அமைதியாச்சு, இப்ப பூகம்பமே ஏற்படுது. உங்க நிலைமை இந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? மஞ்சு, இனிமே நான் என்ன பண்றதுன்னு நீ சொல்லு. நீ சொல்றபடி நான் கேக்குறேன். முதல்ல நீங்க தீபாவை நேர்ல பார்த்து
இந்த செக்க அவகிட்ட கொடுத்துறீங்க. அப்புறம்